நெறைய டைப்ஸ் ஆஃப் ஆட்டிசம் இருக்கு. நான் அத கவனிச்சிருக்கேன் குழந்தைகளுக்கு. அந்த தெரப்பில வந்து எழுதுறது, அந்த மூளை திறன வந்து வேகப்படுத்துறது, துரிதப்படுத்துறது, ரத்தம் அதிகமா போறதுக்கான வழிமுறைகள தான் என்ன பண்றாங்கன்னா, செயல்படுத்துறாங்க. அப்போ இந்த குரு கிரகத்தினுடைய சக்தி அத வந்து செயல்படுத்துறது தான் இந்த மூளை திறன வளர்க்கிறது. அப்போ இத நீங்க அரச மரத்திடமிருந்தே நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, மிக தெளிவாக கற்றுக்கொள்ளலாம். மிக தெளிவாக பெற்றுக்கொள்ளலாம். அதனால முடிந்தவரை ஆட்டிசம் பாதித்து இருக்கக்கூடிய குழந்தைகள அரச மரத்தினுடைய அந்த சக்திய பிரம்ம முகூர்த்தத்துல சுவாசிக்கிறதுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா, உங்க குழந்தைகள் கிட்ட நீங்க குடுக்குற தெரப்பி நல்லா ஒர்க் அவுட் ஆகுறத கண்கூடா உங்களால என்ன பண்ண முடியும்னா பார்க்க முடியும். இது முதல் விஷயம். 2வது இந்த இடத்துல மூளை அப்படின்னாலே சூரியன்னு சொல்லியிருக்கேன், குருன்னு சொல்லியிருக்கேன். அப்ப குரு அப்படின்னா யாரு? நம்ம பூமியில வந்து நம்மளுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய வல்லமை, நேரடியாக நம்மளுடைய சங்கல்பங்கள இறைவனுக்கு எடுத்துட்டு போகக்கூடிய பொறுப்பு யாருக்குன்னா, சித்த புருஷர்களிடம் என்ன பண்ணுதுன்னா, நிறைவாக இருக்கிறது. அப்போ உங்க குழந்தைகள என்ன பண்றீங்கன்னா, சித்த புருஷர்களிடம் ஒப்படைங்க. வியாழக்கிழமை, வியாழக்கிழமை தோறும் மறக்காம அருகாமையில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஜீவ சமாதிகளுக்கு உங்கள் குழந்தைகளை அழைத்துச் சென்று அங்க இறைவனுக்கு வணங்கச் செய்யுங்க. இறைவன நீங்க வணங்கச் செய்ய அந்த சித்த புருஷர்களை வணங்கச் செய்ய குழந்தைகள் கிட்ட நாளடைவுல மாற்றம் ஏற்படுவத உங்களால கண்கூடாக பார்க்க முடியும். இத மறக்காம செய்யணும்.